ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே விதைகள் வந்திருக்கும். இன்னும் ஒரு 50 பேருக்கு மட்டும்தான் நான் விதைகள் இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ புதன்கிழமைக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் வந்துடும். ஓகேவா? எல்லாருமே அத்தனை பேருமே எனக்கு அப்டேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த உயிர்களெல்லாம் நீங்கள் காப்பாற்றுறது இனி உங்களோட பிரச்சனை. ஸோ நான் பத்திரமா இந்த உயிர்களை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நல்ல ஜாலியாக ஆடிப்பட்டத்துக்கு நடுங்க. சீக்கிரமாக நட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு முளைப்பு திறன் வந்துடும். ஏன்னா மழை விழறதுனால ஓவராலாக இந்த செடிகளெல்லாம் நல்லா வந்துடும். இது நம்மக்கிட்ட ஆடிப்பட்டத்துக்கு நட்ட சிறகு அவரை கொடி பிடிச்சி மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. தம்பட்டை அவரை விதைகள்லேருந்து முளைப்பு வந்துருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா கொத்தவரக்காய். ஸோ மாடி தோட்டத்திலேயே சக்ஸஸாக பண்ண முடியாத ஒரு விஷயம், இத்தனை வருஷமாக நான் பண்ணாத ஒரு விஷயம், நான் அறுவடை போடாத ஒரு விஷயம் என்னென்னா கொத்தவரக்காய் தான். லெட்ஸி இந்த வருஷம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஓவராலாக இது நம்மளோட இதுதான் கொத்தவரக்காய். ஒரு 10 செடிக்கிட்ட நட்டு விட்டுருக்குறேன். லெட்ஸி எப்படி இது சர்வே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? விதை வராதவங்க எனக்கு நெக்ஸ்ட் வீக்கில் அப்டேட் பண்ணுங்கள். யார் யாருக்கு விதை வரலன்னு சொல்லிவிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் ஏதாவது வந்திருந்ததுன்னா நான் போய் போஸ்ட் ஆஃபீஸில் விசாரிக்கணும். பைதிவே இது இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கலர்ஃபுல்லான பழங்களும் கொஞ்சம் பூக்களும் கொஞ்சம் காயும் அறுவடை இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவராலாக எல்லார் ஊர்லேயுமே மழை பெய்யுது. இப்போது நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் தொட்டிலெல்லாம் ட்ரெயின் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். புதினாவும் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுக்க போகிறோம். ஓட்டைகளில் அடைப்பு இருந்தால் கொஞ்சம் குத்தி விடுங்க. ஏன்னா தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா வேரழுகல் வந்துடும். அதனால் உஷார் மக்களே. அதையும் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்ல ஒரு ரம்மியமான கிளைமேட்டு தாங்க. ஊட்டிக்கே போக வேண்டாம், கொடைக்கானல் போக வேண்டாம். நம்ம வீடே இப்போ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது. காகித பூக்கள் வழக்கம் போல் அவங்க அழகாக பூத்துட்டு ஜமாய்க்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒரு பக்கம் ஜிங்கலாலா பாடிட்டு இருக்காங்க, எனக்கும் ஒரு பக்கம் ஜிங்கலாலா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை பார்த்தீங்களா? அதனால தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம இந்த முளைச்ச எல்லா செடிகளையுமே ஓவராலாக கடன்ட்டு அங்கங்கே எங்கெங்கே நடணுமோ அங்கங்கே நட்டுடலாம். ஸோ கொடி வகைகளும் புடலங்காய் பீர்க்கங்காய் எல்லாமே கொடிகள் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்குமே நீங்களும் போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அருமையான அறுவடை தாங்க மாடி தோட்டத்தில் இந்த வாட்டி. ஸோ மஞ்சளெல்லாம் எப்போவோ நட்டது, ஆனால் இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா மல்லியும் நல்ல மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் நம்மளோட அறுவடை. பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிலோன் பசலைக்கீரை, அப்புறம் மல்பரி, அப்புறம் ஸ்வீட் லெமன், கோவக்காய், பூக்கள், புதினா. இது தாங்க நம்ம மாடி தோட்டத்தோட அறுவடை. நல்லா இருக்குங்க. இந்த அறுவடை பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஜூஸ் இது ஸ்வீட் லெமன் நம்ம அப்படியே மிக்சியில் அடித்து சர்க்கரை போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதோட தோல் புளிக்கும், ஆனால் உள்ளே புளிக்கும். அது ரொம்ப நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது நம்மளோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு புதினா அறுவடை தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படியும் ஏன்னா புதினா வளரலின்ற காலங்கள் ஏக்கங்கள் எல்லாம் போய் இன்றைக்கி நானும் ஒரு நல்லா ஒரு பவுல் ஃபுல்லாக புதினா அறுவடை பண்ணியிருக்கேன்னும் போது மனசுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் கூடவே கொஞ்சம் ஜிங்கலாகவும் இருந்துச்சு. ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ லாபமோ நஷ்டமோ நம்ம தான் ஃபேஸ் பண்ணியாகணும். எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். தோல்வி வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த படிக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? இது நம்ம கார்டனில் போத்த அழகான ஒரு செம்பருத்தி தாங்க, எல்லோ கலர். ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர்.